அல்லேலூயா. உட்காருவோம். முதல் கேள்வி, மோசே அந்த 8ஆம் அதிகாரத்தில் எதையெல்லாம் கொண்டு வர சொன்னான்? ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன முதல்ல சொல்லுங்க? வஸ்திரம், அபிஷேக தைலம், ஒரு காளை, 2 ஆட்டுக்கடா, ஒரு கூடையில் புளிப்பில்லாத. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? வஸ்திரத்தை பார்த்துட்டோமா? அபிஷேக தைலத்தை பார்த்தோமா? அப்புறம் சொல்லுங்க. காளை பார்த்தோம். காளை எதுக்காக செலுத்தப்பட்டுச்சு? பாவ நிவாரண, சர்வாங்க தகன பலியாக இல்லை, பாவ நிவாரண பலியாக. ஆட்டுக்கடால முதல் இது சர்வாங்க தகன பலியாக. 2வது எதுக்காக செல்லப்பட்டது? பிரதிஷ்டை பலிக்காக கெட்டப்பட்டது. இப்போ இன்னொன்று என்ன இருக்குது? அப்பம் இருக்குது. இந்த அப்பம் எதற்கு அப்படின்னா, அதுக்கு நீங்கள் போஜன பலி என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த அப்பம் தெரியும். அதனால தான் நான் மெசேஜில் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருந்தேன் வாட்ஸ்அப்பில். இது லேவியராமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து கொண்டு வர வேண்டும் என்று. எல்லாம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். போஜன பலி எத்தனை பலிகள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற 5 பலிகள் முக்கியமான பலிகள். இந்த லேவியராகம் மட்டுமல்ல, இந்த வேதம் முழுவதுமே இந்த 5 பலிகளுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. நம்முடைய வாழ்க்கையும் இந்த 5 பலிகளுக்குள்ளே அடங்கியிருக்குது. இப்போ இந்த சர்வாங்க தகன பலி வச்சு நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா அது முழுமையும் தேவனுக்கே. சர்வாங்க தகன பலி என்றால் என்ன? ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு அப்சல்யூட் லைஃப் ஃபார் கிரைஸ்ட். அது உலகத்தில் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. தேவன் ஒருவர் தான் அந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்தார். அதனால் அவர் சர்வாங்க தகன பலியாய், அவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா அதுக்கு இரத்தம் சிந்தப்பட்டது, தோல் உரிக்கப்பட்டது, சந்து சந்தாக வெட்டப்பட்டது, குடல்கள்லாம் கழுவப்பட்டது, அவ்வளவும் வச்சு அந்த பலிபீடத்தில் எரிக்கப்பட்டது. அப்படின்னா சர்வாங்க தகன பலி முழுமையும் இயேசுக்காக. இப்போ நாம் தேவனுக்கு பிரியமா, ஆண்டவரே என்னை முழுதுமாக அப்படி பலிபீடத்தை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம முழுமையை அர்ப்பணிக்க நம்மளால் முடியாது. இன்றைக்கு வரை யாரும் அப்படி முழுமையாக வாழலை. அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்ப் நமக்கு அவசியம். அதுக்கு தான் இந்த சர்வாங்க தகன பலியாக இயேசுவோடு இணைந்து நீங்கள் எப்படியெல்லாம் கடந்து சென்றீங்களோ அந்த பாதையில் எனக்கும் கடந்து செல்ல உதவி செய்யும் என்று இணைத்து கொண்டால், அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல நல்ல அழகாக சிறப்பாக நேர்த்தியாக எல்லா காரியத்திலும் வெட்டப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் தோலுரிக்கப்பட்டாலும் அவரோடு இணைந்து ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்து அதே ஆண்டவருக்கு நம்முடைய அனுபவங்களை ஆண்டவருக்கு பலியாக கொடுப்பது, காணிக்கையாக கொடுப்பது தான் சர்வாங்க தகன பலி. இந்த போஜன பலி என்பது, சர்வாங்க தகன பலியில் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போ சர்வாங்க தகன பலி தேவனுக்கு முழுமை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, நமக்கும் தேவனுக்கும் உள்ள எல்லா பிரிவினைகளையும் மாற்றி ஒரு சாந்தப்படுத்துறது, ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது. அது எப்படி என்றால் இந்த சர்வாங்க தகன பலியில் இரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஆனால் போஜன பலியில் எந்த மிருகமும் கிடையாது, இது இரத்தமும் கிடையாது. இது வெறும் போஜனம், தானியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கிரெயின்ஸ் அப்படின்னா தானியத்தை போட்டால் என்ன செய்யும்? அது முளைக்கும், அது பழுகும், அது பெருகும். ஒரு தானியத்தை போட்டால் அது கதிர்கள் அவ்வளோ வரும். அப்படின்னா இந்த போஜன பலியாக ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்றால், போஜனம்னா என்னது? நம்ம சாப்பிட்றதுக்காக அவர் பலியாக வந்தார். அவரை நம்ம சாப்பிட்றதுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தானியம் அது எப்படி வளர்ந்து பெருகுதோ, இயேசுவை நம்ம புசிக்கும் பொழுது நம்மளும் என்ன செய்வோம்? நம்ம மூலமாக நிறைய கதிர்கள், அநேக கோதுமை மணிகள் உண்டாகும். நம்ம வளர வளர நம்முடைய குடும்பத்தை நம்ம நடத்துவோம், நம்ம பார்க்குறவங்ககிட்ட சொல்லுவோம். அதனால் இந்த போஜன பலி வித்தியாசமானது. இந்த போஜன பலியில் இரத்தமும் கிடையாது. இப்போ வாசிப்போம். ஒருவன் போஜன 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருக்க. எப்படி இருக்கணும்? மெல்லிய மாவு. மாவு எப்படி வரும்? முதல்ல என்ன செய்யணும்? அந்த விதை விதைக்கப்படணும். அப்புறம் அது முளைச்சி வரணும். முளைச்சி வரும்போது அது வளர வளர பனி, காற்று, வெயில் இதெல்லாத்தையும் சகிக்கணும். அப்புறம் அது நல்ல முதிர்ச்சி அடைஞ்சோடனே அதை அறுவடை பண்ணணும்.
அறுவடை பண்ண பிறகு என்ன செய்யணும், அது எல்லாத்தையும் நல்ல களத்தில் போட்டு எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதை இடித்து அது மாவாக்கதை என்ன செய்யணும், நல்ல சலிச்சு மெல்லிய மாவுன்னு அப்படிதான் நல்ல பண்ணி எந்த விதமான குறகுறன்னு இருக்கவே கூடாது, ஹார்ஷ்னஸ்ஸே இருக்கக்கூடாது. அப்படின்னா போஜன பலி எப்படி இருக்குன்னா மெல்லிய மாவாய் இருப்பதாக. இயேசு இந்த உலகத்தில் போஜன பலியாக வந்தார் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் மென்மையான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, கரடு முரடான வாழ்க்கை. வெளியில் பார்த்தா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்முடைய உண்மையான குணம் எங்கே தெரியும், வீட்டில் தான் தெரியும். வெளியில் ரொம்ப சாஃப்டாக பேசுவோம், வீட்டில் எவ்வளவு நம்ம ஹார்ஷாக பேசுவோம். இதுதான் நமக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம். அப்படின்னா அவரை போல நாமும் ஒரு மெல்லிய மாவாக மாற வேண்டும், அதுதான் தேவனுடைய திட்டம். அதனால ஒரு போஜன பலி நீ படைக்கணும்னா மெல்லிய மாவை கொண்டு வா. அந்த மெல்லிய மாவு என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, மனிதனாக வாழ்ந்த வாழ்க்கை. நம்மளும் மனுஷங்க தான் வாழ்கிறோம், ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கையும் ரொம்ப வித்தியாசம். அவர் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே சீராக இருக்கும். நம்ம வாழ்க்கை அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். சில சமயம் சந்தோஷமாக இருப்போம், சில சமயம் கோபமாக இருப்போம், எரிச்சலாக இருப்போம், கடகடுன்னு பேசுவோம், சில சமயம் சாந்தமாக பேசுவோம். ஆனால் இப்படி நம்ம வாழ்வது தேவ சித்தம் அல்ல. அவரை போல வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவர் போஜன பலியாக இந்த உலகத்தில் வந்தார். இப்போ மெல்லிய மாவு இருக்கணும். அந்த மெல்லிய மாவில் என்ன இருக்கணுமா, அதன் மேல் எண்ணெய் வார்த்து அப்ப ஒரு போஜன பலி படைக்கணும்னா முதல்ல முக்கியமானது மாவு. அப்படின்னா அதுதான் தேவனுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த மனித வாழ்க்கை. ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுல எண்ணெய்னா அபிஷேகம். ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படி இருந்தான்னா ஆவியிலே நிறைந்தவராய். அவர் பிறக்கும் போதே பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உற்பவித்திருந்தாலும் அவர் ஆவியிலே நிறைந்திருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆவியிலே நிறைந்து வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னு இருக்கும். அப்படின்னா அதே மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை வாழ்ந்தார்னா நம்மள மாதிரி கொஞ்ச நேரம் அபிஷேகம் இல்லை, அளவில்லாத அபிஷேகம், எல்லையற்ற அபிஷேகம், யாராலும் அளக்க முடியாத அபிஷேகம். அப்படின்னா அவருடைய முழு வாழ்க்கையும் அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் வெளியில் பார்த்தா ஒரு மனுஷ சாயலை தரித்து கொண்டார். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா முழுவதும் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார். எங்கே போனாலும் தேவன் ஆவியிலே நிறைந்து. அதனால அந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, அந்த எண்ணெயில் அந்த மாவில் எண்ணெயை வைக்கணும், அப்புறம் சுகந்த தூபவர்க்கத்தையும் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சுகந்த தூபவர்க்கம் நல்ல நறுமணம். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் நறுமணமாக ஆனார்னா அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் இன்றைக்கும் அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா காரணம் என்னன்னா அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்குது. இயேசு ஜீவிக்கிறார், அவர் மரித்தது மட்டுமல்ல உயிரோடு எழுந்தார். அப்படி என்றால் ஒரு போஜன பலி படைக்க வேண்டும் என்றால் ஒரு மெல்லிய மாவு, அதில் எண்ணெய், அதில் தூபவர்க்கத்தை போட்டு அதை என்ன செய்யணுமா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அதை ஆரோனின் குமாரராகிய கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி தான் எடுக்கணும், எல்லாத்தையும் தகனிக்க கூடாது. ஏன்னா அந்த போஜன பலி நமக்கு நிறைய, ஆண்டவருக்கு கொஞ்சம். அப்படின்னா அந்த ஆசான் என்ன செய்வானா அந்த மாவிலையும் எண்ணெயிலும் ஒரு படி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் மாவையும் எண்ணெயும் ஒரு கைப்பிடி தூபவர்க்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்யணுமா, அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்க கடவுள். as a memorial, ஞாபகக்குறியாக என்ன செய்யணும், தகனிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இது எப்படி நம்ம தகனிக்கணும் அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்கள் இந்த மனுஷனாய் வாழ்ந்த நாட்களில் எவ்வளோ அழகாக வாழ்ந்தீங்க, இதை நம்ம தியானித்து அவர் சமூகத்தில் அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த அனுபவத்தை அவருக்கு படைப்பது தான் பலி, காணிக்கை. அப்படின்னா பாருங்கள், பலிக்கும் காணிக்கைக்கும் வித்தியாசம் உண்டு. பலினா என்னென்னா, தப்பு பண்ணால் அதை பரிகாரம் பண்ணதுக்காக பலி செலுத்துவாங்க.
காணிக்கை என்பது நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்காக கொண்டு வருவது காணிக்கை. இப்போ நம்ம எது நிறைய செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? காணிக்கை தான். எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டு பலி செலுத்தக்கூடாது. நிறைய காணிக்கை செலுத்தணும். வெற்றியாய் வாழ்ந்து நன்றி செலுத்தி, எனக்கு இவ்வளவு காரியங்கள் செஞ்சீங்களே, இதில் விடுதலை கொடுத்தீங்களே அப்படி என்று நிறைய காணிக்கைகளை கொண்டு வந்து மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். இப்போ அந்த மாவில் கொஞ்சம், எண்ணெயில் கொஞ்சம். இயேசு இந்த உலகத்தில் அவர் மனித வாழ்க்கையில் வாழ்ந்த அதை எடுத்துக்கணும். அவரோட அபிஷேகத்தையும் எடுத்து அவர் இந்த உயிர்த்தெழுந்தார் பாருங்க, அது முழுவதும் பிதாவுக்கு சொந்தம். அவர் தான் பிதாவானவர் தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அப்படின்னு நமக்கு ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினரோட ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் இருக்கும். அப்படிதானே? 11. அன்றியும் இயேசுவை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி. அப்படின்னா இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது யார்? பிதா. சத்தமா சொல்லுங்க. தானாக எந்திரிக்கல, பிதாதான் அவரை எழுப்பினார். அப்படின்னா அந்த ரிசரக்ஷன் இது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? தேவ சமூகத்தில் ஆசாரியன் கொண்டு வந்து. யார் ஆசாரியர்கள்? நாம தான் ஆசாரியர்கள். இப்போ என்ன செய்யணும்? இந்த ஆசாரியர் நம்ம கொண்டு போய் முதல்ல கொஞ்சம் அவருக்கு செலுத்தணும். முதல்ல எல்லாமே பெஸ்ட் போர்ஷன் அவருக்கு தான். பா, நீங்கள் எவ்வளவு காரியங்கள் இந்த உலகத்தில் மாம்சத்தில் நீங்கள் எவ்வளவு காரியங்களை எனக்காக நீங்கள் சகிச்சிங்க அப்படின்னு அவரை புகழ்ந்து, நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தீங்களே, எனக்காக நீங்கள் உயிரோடு எழுந்து இன்றும் நீங்கள் ஆண்டவரே எனக்குள்ளே வசிக்கிறீர்களே என்று அது பலிபடுத்த முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அந்த போஜன பலியில் மீதியா இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். மிச்சதெல்லாம் யாருக்கு சேருது? ஆரோனும் குமாரரும் பேர் என்ன? ஆசாரியர்கள். அப்ப என்ன செய்யணும்? மிச்சத ஆசாரியர்கள் சாப்பிடணும். அந்த ஆசாரியர்கள் சேரணும். ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆண்டவருக்கு படைச்சாச்சு, மிச்சம் போஜன பலி என்ன செய்யணும்? நம்ம தான் சாப்பிடணும். பாருங்க, நம்மெல்லாம் இந்த உலகத்துல விசேஷமாய் அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் யாருக்கு ஊழியம் செய்வார்கள்? அப்ப பரிசுத்த தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது ஆசாரியர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்கு, பரிசுத்த உணவு. உலக மக்களுக்கு ஒரு உணவு இருக்கு, மிருகங்களுக்கு ஒரு உணவு இருக்கு, ஆனால் எனக்கு உங்களுக்கு ஒரு உணவு இருக்கு. அதுதான் பரிசுத்த உணவு. அது என்ன நினைக்கிறீங்க? இயேசுவே தான். ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவனும் என்னாலே. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்கள். இயேசு போஜன பலியா வந்தாரா? நம்மெல்லாம் கர்த்தர் ராஜாக்களாய் ஆசாரிகளாய் மாத்திருக்காரா? நிறைய சாப்பிடணும். அப்படின்னா ஆண்டவரும் சாப்பிடணும், நம்மளும் சாப்பிடணும், ரெண்டு பேரும் இணைஞ்சு சாப்பிடணும். பைபிள் வாசிக்க போகிறோமா? காலையில் எந்திரிச்சு நம்ம ஜெப வேளையில் இந்த வேதத்தை திறந்து வாசிக்கும் போது முதல்ல அவருக்கு எல்லாத்துக்கும் துதியும் கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம புசிக்கணும். இது நமக்கு உள்ளது. அப்போ ஒரே போஜன பலி தான், ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். அது என்ன செய்ய வேண்டுமா? ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். அப்படின்னா ஒரு காரியத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம், சாப்பிட்றோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, திருப்தி இருக்கும். ஆனால் எது ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம என்ஜாய் பண்ணமோ அது எப்போதும் நமக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த பலியை ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். அப்படின்னா எந்த பலியும் தகனிக்கப்படும் பொழுது புகை எழும்பும். அந்த புகை தான் தேவன் முகர்ந்து பார்ப்பார். எவ்வளோ சூப்பராக இருக்கு. உலகத்தில் எல்லாரும் என்னெல்லாமோ இஷ்டப்படி சாப்பிட்டு போகிறாங்க. என் பிள்ளை என் சமூகத்தில் என் மகன் அந்த உலகத்துக்கு நான் அனுப்புனேன், எப்படி எப்படி வாழ்ந்தான்னு அப்ரிஷியேட் பண்ணி என் மகனை சரியாக புரிஞ்சு கொண்டு வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு என்ன அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, என்ன அழகாக மகிமை செலுத்துறாங்கன்னு ஆண்டவர் என்ன செய்யணும்? அதில் சந்தோஷப்படுவார். சுகந்த வாசனை முகர்துன்னா அவருக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு ஜாய் அவருக்குள்ளே உண்டாகும். அப்படி என்றால் இந்த போஜன பலியில் மீதியாக இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தர்க்கீடும் தகன பலிகள் இது கர்த்தர்க்கீடும் தகன பலிகள் இது மகா பரிசுத்தமானது. 1500 வருஷங்களாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு. எத்தனை வருஷம் எழுதப்பட்டுச்சு சொல்லுங்க? 1500 வருஷங்கள் ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு. இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டார். இப்போ கவனிங்க, இந்த புஸ்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குதா? நல்ல சத்தமாக சொல்லுங்க. இப்போ இந்த பைபிளில் ஒவ்வொரு வசனத்தில் என்ன இருக்குது? ஆவியும் இருக்குது, ஜீவனுக்கு. மறந்துடாதீங்க,
இப்போ இந்த வசனத்திலும் ஆவி இருக்குது, நமக்குள்ளேயும் தேவ ஆவியானவர் இருக்கார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சரி, இப்போ எனக்குள்ள இருக்க தேவ ஆவியோடு நான் இணைஞ்சு நான் வாசித்தோம்னா இந்த வேதத்தில் உள்ள அந்த வசனத்தில் உள்ள ஆவியும் என் ஆவியும் ஒன்றாக இணையும். அப்படி இணையும் போது தான் நிறைய வெளிப்பாடுகள் வரும், நிறைய ஸ்தோத்திரங்கள் வரும், நம்ம யாருன்னு உணர வைக்கும், அவருடைய அந்த போஜனத்தில் பலப்பட வைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பைபிளே வாசிக்க முடியல, பைபிளை எடுத்தால் தூக்கம் வருதுன்னா பிரச்சனை உங்ககிட்ட தான். ஏன் தூக்கம் வருதுன்னா அங்கே சம்திங் ராங். ஆண்டவருக்காக அந்த ஆவியை என்ன செய்யணும், அவிச்சு போட்டிருக்கோம். நிறைய சண்டை போட்டு வீட்டில் ரொம்ப சண்டை போட்டுட்டு பைபிளை வாசித்தா முடியுமா? ரொம்ப அடக்காமல் பேசிக்கிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு போயாருங்க, ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்கவே முடியாது. தேவ சமூகத்தில் இதை புசிக்கணும்னா அதுக்கு டைம். அதனால தான் அந்த உபவாச நாட்களில் 21 நாட்களில் புதிய ஏற்பாடு முழுவதையும் வாசிங்க. நீங்கள் கடன்னு வாசிங்க. புரிஞ்சுதோ புரியலையோ சத்தம் போட்டு வாசி, ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்குனாது மைண்டுக்குள்ளே போகும். அப்படி வேகமாக வாசிக்கும் போது என்ன செய்யலாம், டக்குன்னு ஒரு அந்த ஆவியும் நம்முடைய ஆவியும் இணையும் போது ஒரு வசனம் பளிச்சுன்னு வரும். அதுதான் முக்கியம், அந்த வேத வசனம். அதனால தான் 53 யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் எப்படி சொல்லுது, பிதா ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். 51ஆம் வசனத்தை வாசிங்க. 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொன்னான். அதுதான் அப்பம், ஜீவ அப்பம், அவருடைய மாம்சம். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செய்யலாம், வந்து அந்த கம்யூனியன் எடுக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ அப்பமாய் வந்தார் என்றால் நம்ம புசிக்கணும். இந்த நாட்களில் நல்ல ஆண்டவரோடு ஒரு நல்ல வேதத்தை வாசிக்கிறீங்க, சந்தோஷம். இனி ஒரு நாட்கள் தொடர்ந்து வாசிப்போம். அடுத்தபடியாக 3ஆவது வசனத்தை வாசிப்போம். இல்லை 4ஆவது வசனம். நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானாலும். இப்ப நீ எல்லாம் கவனிக்கணும். போஜன பலி எதெல்லாம் சேர்ந்தது சொல்லுங்க பார்க்கலாம். போஜன பலி எதெல்லாம் சேர்ந்தது? 3 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம், இந்த 3 நிறைஞ்சது. ஆனா இந்த 3ஐ வச்சு 3 விதங்கள்ல இப்ப என்ன செய்றாங்க, பலி செலுத்துறாங்க. ஒவ்வொரு அனுபவங்கள். அதான் நீங்கள் வந்து சர்வாங்க தகன பலியை பார்க்கும்போது ஒரு காளையை பலியிடலாம், ஒரு ஆடை பலியிடலாம், அல்லாட்டா புறா குஞ்சை பலியிடலாம். அப்படின்னா இயேசு பலதரப்பட்ட உருவம் அப்படி இல்லை, இயேசு ஒருவர் தான். ஆனால் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோமோ அது பெருசாக காளையாக கொண்டு போய் ஸ்தோத்திரம் செலுத்தலாம், அல்லது ஒரு ஆட்டுக்கடாவாக கொண்டு செலுத்தலாம், அல்லது புறா குஞ்சு மாதிரி. இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் அனுபவம் தான். அதே போல் போஜன பலியாக நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவரை புசிக்க வேண்டும் என்றால் 3 விதத்தில் நம்ம செய்யப்பட வேண்டும். எப்படியா வாசிங்க. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. அடுப்புனா அவன்பாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சாதாரண அடுப்பு கிடையாது. அவன்னா சூளை, இந்த செங்கல்ல வச்சா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல இதாக மாதிரி. எலக்ட்ரிக் அவன் பார்த்துருக்கீங்களா? அது எல்லாத்தையும் வச்சு கேக்கெல்லாம் அவனில் தான் வைப்பாங்க. அது வச்ச உடனே நினச்சி அந்த சூட்டிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரை அது நினச்சி அது நல்ல கேக்காக மாறும். நம்ம சமைக்கிறதுலாம் அடுப்பு, அந்த அடுப்பு வேறு. நம்ம சமைக்க கேஸில் சமைச்சிடுறோம். ஆனால் இது நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது என்ன செய்யணுமா, எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசம். அப்படின்னா மாவும் எண்ணெய் என்ன செய்யணும், வாசிங்க என்ன போட்டிருக்கு. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்னாயிருது. எண்ணெயில் போட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, எப்படி இது பண்ணி கொஞ்சம் தண்ணி விடுவீங்க, எண்ணெய் விடுங்க, அப்படின்னா எண்ணெயும் மாவும் ஒன்றா வந்துடும். எண்ணெயிலே பிசைந்து. ரொம்ப கவனமாக, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எண்ணெயிலே அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். மிங்கிளிங், நானும் என் தேவனும் தனியாக, மாவு தனியாக எண்ணெய் தனியாக இருந்தானா அடை வராது, அதிரசங்கள் வராது, எல்லாம் ஒன்றா இணையும். அதுதான் தேவனுடைய திட்டம்.
அப்படின்னா இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, வசனம் தனியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இயேசுவும் வசனம் ஒன்றாய் நமக்குள்ளே வந்துடணும், நம்மளோட வாழ்க்கையிலே கலந்துடணும். எண்ணெயிலே பிசையப்பட்ட போஜன பலி. அப்புறம் என்ன செய்யணும்? அதை எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த எப்படி இருக்கணுமா? புளிப்பில்லா அதிரசங்களாயாவது. புளிப்பில்லாத அதிரசங்களா இருக்கணும். எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது. அதிரசங்கள், அடைகள். இங்கிலீஷ்ல அதிரசத்துக்கு கேக்குன்னு போட்டிருக்கு, அடைக்கு வேஃபர்னு போட்டிருக்கு. வேஃபர் பார்த்துருக்கீங்களா? மெலிசா இருக்கும், ஈஸியாக சாப்பிடலாம். ஆனால் அதிரசத்தை நம்ம இப்போ நம்ம சாப்பிட அதிரசம் எப்படி இருக்கும்? திக்காக இருக்கும், அப்படி தானே? சரி, இப்போ என்ன போஜன பலியை சிலர் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, இப்போ மெல்லிய மாவாக இருந்தால் அதுக்கு ஒரு ஷேப்பே கிடையாது. ஆனால் அதிரசம் ஆச்சுன்னா அது ஒரு ஷேப் வந்துடுது, வட்டமாக ஒரு ஷேப்பில் வந்துடுது, நல்ல திக்காக வருது. எந்த அளவுக்கு நம்ம தேவனை பலமாக புசிக்கிறோம், அதுதான் அந்த அதிரசம். வேஃபர் அப்படின்னா புதுசாக வந்தவங்கள நமக்கு ஆண்டரை பற்றி அப்போ போய் நம்ம ஸ்ட்ராங்காக சத்தியத்தை சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த போஜன பலியை ஒரு அடையாக கொடுக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக சாப்பிடணும், புதுசாக வரவங்களுக்கு அடையை கொடுக்கணும். அடைனா வேஃபர். நம்ம சாப்பிட்ற அடையை நினைக்காதீங்க, அது வேறு மாதிரி. இதில் படு வேஃபர் அப்படின்னு பாருங்கள். அப்போ அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்ட ஒரு போஜன பலி. 5வது வாசிங்க. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. இது எப்படின்னா ஒரு ஃப்ரைங் பேனில் வச்சு தட்டையான இதில் பாகம் பண்ணப்பட்ட ஒரு போஜன பலி. அது என்ன செய்யணுமா? அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக. எல்லா அதுலேயும் புளிப்பே இருக்கக்கூடாது, அது ஒரு கண்டிஷன் பின்னால் பார்ப்போம். ஸோ இது ஒரு தட்டையான ஒரு சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக. அதை என்ன செய்யணுமா? துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் அவர் முழுமையானவர் தான், அவர்கிட்ட எந்த விதமான குறைவே கிடையாது. he was a perfect excellent spirit filled man, அப்படி இருந்தார். ஆனால் போஜன பலியாக படைக்கும்போது துண்டு துண்டாக வெட்ட கடவுனா ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை பல விதங்களில் அவரோட சஃபரிங்ஸ், ஒரு பக்கம் நிந்தனை, ஒரு பக்கம் நம்ப மாட்டாங்க, சீஷரும் சில நம்ப மாட்டாங்க, சொந்த சகோதரனும் நம்ப மாட்டாங்க, பல விதங்களில் அவரோட சஃபரிங்ஸ், அவர் பட்ட துன்பத்தை தான் அதை காட்டுது. துண்டு துண்டாய் வெட்டப்பட்டது. அடுத்தபடியாக பாருங்க. நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பானம் பட்டப்பட்ட போஜன பலியானால் எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. அதாவது எந்த விதமாக என்னென்ன ஃபார்மில் இருந்தாலும் அது நம்ம எப்படி இந்த இயேசுவை புசிக்கிறோம் என்பதை குறித்து தான் இருக்குது. நம்ம எதை புசிக்கணும்? ஸ்ட்ராங்காக ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் சிலர் வாசிப்பாங்க, சிலர் 5 அதிகாரம் வாசிப்பாங்க, சிலர் 10 அதிகாரமே வாசிப்பாங்க, சிலரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேதம் கைமா இருப்பாங்க, சிலர் அப்பப்போ வாசிப்பாங்க. இதுதான் அந்த அனுபவம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் முழுமையாய் நம்ம அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? எல்லா மாவுமே புளிப்பு இருக்கக்கூடாது. 8வது வசனத்தை வாசிங்க. இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தர் அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவர் அதை பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரனையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது. ஸோ எந்த விதமான போஜன பலியானாலும் அக்னி வழியாக தான் போகுது. அது அடுப்பில் வச்சாலும், அது தட்டையான சட்டியில் வச்சாலும், பொரிக்கும் சட்டியில் வச்சாலும் எல்லாமே அக்னி. அப்படின்னா ஆண்டு அந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்? அவருக்கு நிறைய டெஸ்ட், நிறைய காரியங்கள் வந்தது. அதே போல தான் கர்த்தர் பிள்ளைகளை நாம் அவரை புசிக்க புசிக்க பலவித பாடுகள், உபத்திரவங்கள் குடும்பத்தில் வரும். சில சமயம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் சென்ற பாதையில் தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இதுதான் நம்ம வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். இந்த போஜன பலி, அவரே போஜன பலியாக அப்படி தான் வந்தார். ஆண்டு ரொம்ப ஈஸியாக என்னை புசிங்கன்னு சொல்லலை, பல பாடுகள் வழியாய் கடந்து வந்தார். தச்சனின் குமாரன் அல்லவா இவன். பேல்சபூல் பிசாசுகளின் தலைவன் இவன். உன்னை சரிதான், உன்னை சமாரி நின்றும் பிசாசு பிடிச்சுன்னு சொன்னது சரிதான் அப்படின்னு எல்லாரும் அவ்வளோ தூரம் அவள் கேவலமாக தான் பேசுனாங்க. என்னன்னாலும் இங்கே பேசிட்டு போங்கடா, எனக்கு கவலையே கிடையாது.
நான் வந்த நோக்கம் என்னை நீ புகழணுமோ என்னை கேவலப்படுத்தணுமோ இல்லை. எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கார், பிதாவின் சித்தம் செய்யணும், அதுக்கு தான் அந்த உலகத்தில் நான் இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? பிதாவின் சித்தத்தை செய்ய வந்த அப்பம். அதே அதே போஜன பலியாக தான் கர்த்தர் நமக்குள்ள இருக்காரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்படின்னா ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? மீதமானதை புசிக்க வேண்டும். நம்மெல்லாம் ஆசாரியர்கள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அதை கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆசாரியர்கள் சாப்பிடுற உணவு பரிசுத்தமான உணவு. பரிசுத்தம் அப்படின்னா இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்க இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த ஆவியும் அந்த ஆவியும் ஒன்னா இணையும் பொழுது ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் வெறும் ஆவியாய் மட்டும் இல்லை, மாம்சத்திலும் வாழ்ந்தார். ஆவியும் அவருடைய தெய்வத்தன்மையும் மனிதத்தன்மையும் இணைந்த ஒரு வாழ்க்கை இந்த பூலோகத்தில் வாழ்ந்தது போல இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தெய்வீகத்தன்மையும் அவருடைய மனிதத்தன்மையும் நம்முடைய தன்மையோடு இணைந்து நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறும். எல்லாவற்றிலும் வித்தியாசமான கர்த்தரை மாற்றுவாராக. அதுக்கப்புறம் வாசிங்க. நீங்கள் செலுத்தும் போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். நான் இந்த போஜன பலியை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். போன தடவைலாம் 3-4 நாள் எடுத்தேன் நான். ஆனால் இப்போ அதுக்கு டைம் இல்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் போஜன பலி என்னன்னு. அந்த போஜன பலியில் புளிப்பும் இருக்கக்கூடாது, தேனையும் சேர்க்கக்கூடாது. புளிப்பு என்றால் பாவம், தேன் என்றால் ஒரு நேச்சுரலாக ஒரு மனுஷியமாக அன்போடு பழகுறது, அது தவறு. நான் ஒருவனை மாம்சத்தின்படி யார் முடிக்கிறா பார்க்கலாம். நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறியேன், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்களேன், வசனம் தெரியல, அழகா சொல்கிறார் பவுல். எங்கே வருது அது? கொரிந்தியர் இல்லையா? நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். யாரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கூப்பிட்ருக்கோம், வரல. நம்ம என்ன செய்வோம்? உடனே பாரேன், கூப்பிட்ருக்கோம், இவ்வளோ சொல்லியிருக்கோம், எவ்வளோ அசட்டை பண்ணுறாங்க, சே இனி இவ்வளோ கூப்பிடவே கூடாது. இது மாம்சத்தில். இப்போ ஆவியானுக்கு இடம் கொடுத்தா வரோன்னு சொன்னமே, கண்டிப்பாக வருவார், வராமல் இருக்க மாட்டாரே, அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரில, சரி பொறுத்துரு பார்க்கலாம் அப்படின்னு ஆவியில் சிந்திச்சா ஆவியின் சிந்தை எப்படியா? ஜீவனும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் ஒருவனை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வசனத்தை, நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறியேன். கலாத்தியர் நினைக்கிறேன், நான் ஒருவனை மாம்சத்தின்படி கிறிஸ்துவையும் நான் என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன். சத்தமா இல்லைச்சா? நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் இல்லை. என்ன ஆண்டவரே, எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களேப்பா, நான் ஜெபிச்சதுக்கு வேற மாதிரி நடக்குது ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்கள் கேட்கலையா? எனக்கு மட்டும் நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன்ப்பா என்னை இப்படி பாடுபடுத்துறீங்க? எனக்கு ஏன்ப்பா இப்படி ஏற்பட்டது? கேள்வி 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 கேள்வி. இது இயேசுவை மாம்சத்தில் அறிவது. எப்படின்னா, இயேசுக்கு எல்லாம் செய்ய வல்லமை இருக்குது, அது மாம்சத்தில் அறிகிறோம். ஆனால் ஆவியில் எப்படி அறியணும்னா, ஆண்டவரே நான் ஜெபிச்சோம், நீ பதில் தரலனா எனக்கு ஒன்று தெரியும், எல்லாமே எனக்கு நீ நன்மையாக தான் செய்வீங்க. ஒருவேளை அந்த பதில் உடனே வரட்டாலும் எனக்கு தாமதமாக நீங்கள் கொடுப்பீங்க. அது எந்த நேரத்தில் எப்போ கொடுப்பீங்க எனக்கு தெரியாது, அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால் நான் தாமதமாக வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு பதிலே கிடைக்காட்டாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் ஜெபத்துக்கு மாறா நடந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற கர்த்தர் நீர் என்று நாம் அறிந்திருக்கேன் அப்படின்னு என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் தேவனை மாம்சத்தில் அறிவது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஊழியக்காரர்களையும் நீங்க சாதாரணமாக தேவனை ஆவியில அறிவது. ஊழியக்காரர்கள் சொல்ற இடத்துக்கு நாங்கள் வரோம்னா வர முடியாதுன்னா எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் வரமாட்டேங்கிறாங்க, மற்ற வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன பிரச்சனை வழியில் வந்துச்சுதோ, அதோட முக்கியமாக எங்கே போனோமோ, ஒருவேளை மறந்தே போயிட்டோம் வச்சுக்கோங்க, மன்னிக்கக்கூடாதா? பாவம், அவங்களுக்கு எத்தனை வேலையோ தெரில, அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் எடுக்க முடியும். அது எப்படி மறக்க முடியும்னா, மறந்து போச்சு, என்ன செய்ய முடியும்? மறந்து போச்சு. ஒரு இடத்துக்கு வரோன்னு சொன்னால் மறந்து போச்சு. அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் புருஷனையோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளையோ மாம்சத்தின்படி அறியவே கூடாது. ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியேன். அப்படி என்றால் இந்த புளிப்பு என்பது பாவம். நான் தான் முன்னால் நிற்கணும், எனக்கு லீடர்ஷிப் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது பாவம். கர்த்தர் நமக்கு கொடுக்குது வேற.
நம்மளாம் அதுக்கு நினச்சி அதுக்கு தகுந்தா போல சில காரியங்கள் சபைகளை செய்வாங்க. அது தவறு. அந்த புளிப்பு ஒன்றும் தேவ சமூகத்தில் வரவே கூடாது. நான் அன்னைக்கு பைபிளை வாசிக்கிறேன்னா இவர் எனக்கு போஜன பலியாக இருக்காரா, நான் எதுக்காக பைபிள் வாசிக்கிறேன், இவர் எப்படி நான் புசிக்கிறேன் அப்படின்னா எப்படியாவது நான் முதன்மையாக வரணும், அந்த எண்ணம் வந்துச்சுன்னா கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது தேன். அப்படியே தேன் என்ன சீக்கிரமாக அது கெட்டு போயிடும், நாரடிச்சிடும். அப்படி மாம்சீயத்தில் ஒருத்தர் அன்பு கூர்ந்து அப்படிம்பாங்க, அக்காம்பாங்க, அண்ணன்பாங்க, கடைசியில் பார்த்தா எப்படியோ போகும். கடன் வாங்குவாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க, ஒரே பிரச்சனை. அப்புறம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் பிரிஞ்சுட்டு போவாங்க. ஆனால் பைபிளை 2 பேரும் தான் வாசிப்பாங்க. ஆனால் அது போஜன பலியாக சமூகத்துக்கு வர முடியாது. இன்னைக்கு நம்மளை கர்த்தர் போஜன பலியாக ஆண்டவரோடு இணைஞ்சா, அந்த ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் சொன்ன, பிதாவே நான் உமக்கு போஜன பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா இயேசு எப்படி வாழ்ந்தார் அந்த வாழ்க்கை, இதுதான் போஜன பலி. நம்ம புசிக்கணும். அதனால் புளிப்பும் வரக்கூடாது, தேனும் இருக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். எந்த ஒரு காரியத்தையும் லீடர்ஷிப்பையும் தலைமைத்துவத்தையும் நம்ம விரும்பவும் கூடாது. மாம்ச பிரகாரமாக யாருக்கும் நன்மை செஞ்சு இன்றைக்கி அப்படி இருக்குது. கொஞ்சம் நல்லா பழகுவாங்க, கடன் கேட்பாங்க, இல்லாட்டா எனக்கு கடன் வாங்கின ஒரு ஷூரிட்டி போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், அவங்க வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. அவ்வளோ பிரச்சனை இவங்க மேலே வந்து விடும். இன்றைக்கி குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள். அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, மாம்சியத்தில் யாரையும் அன்பு கூர்ந்து அது தேன். அந்த தேன் தேவ சன்னிதானத்தில் வரக்கூடாது. நல்ல பைபிள் வாசிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் சிலரோட வாழ்க்கையில் தேன் இருக்குது. யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குதோ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசிங்க, முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. முதற்கனிகளை நீ கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்து. ஆனால் அது பலிபீடத்தில் என்ன செய்யக்கூடாது, பலியிடப்படக்கூடாது. தாங்க நீ என்ன சொல்ல வந்துச்சா என்ன? 2 கொரிந்தியர் 5:16 எடுத்து வாசிங்களா, அப்போ தான் 2 கொரிந்தியர் 5:16. ஒருவனை நாங்கள் மாம்சத்தின்படி அறியும், ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும். எல்லாரும் நீங்க எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் தானே? 2 கொரிந்தியர் 5:16 எல்லாம் சத்தமா வாசிக்கலாமா? வாசிங்க. ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம். எவ்வளவு அழகா சொல்றார். நம்ம இந்த நாட்களை ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம், சரியா? இப்போ முதற்கனிகளை கொண்டு வந்து அது காணிக்கையாக படைக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, அது பலியிடக்கூடாது, அசைவாட்டப்படக்கூடாது. காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரர்கள் முதற்கனிகளை கொண்டு வந்து காணிக்கையாக வச்சுட்டு அந்த முதற்கனிகளை அவங்க என்ன எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தேன் வச்சு சாப்பிடுவாங்க. தேன் உள்ளது ஒன்றுமே அங்கே வரக்கூடாது. அதனால் நீ கொடுத்தா காணிக்கையாக கொடுத்துடலாம், ஆனால் அது அசைவாட்டப்படக்கூடாது. அடுத்தது, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் சேர்ந்து வாசிங்க எல்லாரும். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. உப்பு சேர்த்துக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மெல்லிய மாவு, இந்த மாவில் என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. அந்த மெல்லிய மாவு எதை காட்டுது? ஆண்டோட உலகத்தில் வாழ்ந்த மனித வாழ்க்கை. எண்ணெய் எதை காட்டுது? அபிஷேகத்தை காட்டுது. சுகந்த வர்க்கம் எதை காட்டுது? உயிர்த்தெழுதலை காட்டுது. அப்போ ஏதோ ஒன்று லேக் ஆகுதுல்ல, என்னது? சிலுவை. குட், சிலுவை. அப்படின்னா என்ன நீ படைச்சாலும் சிலுவை உனக்கு வரணும். அந்த சிலுவை வந்தாதான் உன்னால் பாவம் செய்ய முடியாது. இன்னைக்கு குடும்பங்களில் சபைகளில் பிரச்சனை ஏன் வருது? நீயா பெருசு, நானா பெருசு, நான் புருஷன், நான் சொன்னபடி தான் கேட்கணும், இல்லை நான் சொன்னபடி தான் நீங்கள் கேட்கணும். சண்டை ஏன் வருது? உப்பு இல்லை. உப்பு இல்லைன்னா பாவம் வந்துடும், தேனும் வந்துடும். அதனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த உலகத்தில் அவர் ஹியூமனாக மனுஷனாக வாழ்ந்தார், அபிஷேகத்தை நிறைந்தார். அவர் ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதலும் பார்க்குறோம். ஆனால் எதுவானாலும் உப்பை போட்டுக்கோ. மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் கிடையாது. கிறிஸ்துவோடு நாம் மரித்தோமானால்
அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போமே. எங்க வருது? ரோமர் 6:6 எடுத்து வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. அவருடைய உயிர்த்தெழு மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போமே. ரோமர் 6 தான் வரும். சாரி, 6 தான் வரும் நினைக்கிறேன். நான் தப்பா சொல்றேனா? 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். சத்தமா எல்லாம் சேர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. ஆதலால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதலால்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. மேலும் 4ஆவது வசனத்தை வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோமே. அப்ப ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு என்ன காரணம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. என்ன எஃபெக்ட் அதனால? இப்போ வாசிச்சதுன்னு சொல்லுங்க. நீங்க இங்க போட்டிருக்கேன், திருப்பி வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களா என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க. நாம எப்படி நடக்கணும்? புதிதான ஜீவன் உள்ளவங்க. அந்த பிரதர் எனக்கு அன்னைக்கு செஞ்ச காரியத்தை என்னால் மறக்கவே மாட்டேன். இது பழைய ஜீவனா புது ஜீவனா? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. என் ஹஸ்பண்ட் அந்த பிரதர், என் புருஷன் அன்னைக்கு சில டேட் போட்டு சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில் அவர் இப்படி பேசினார், என்னால் மறக்கவே முடியாது சிஸ்டர் அப்படிம்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். பைபிள் வசனம் கேட்டால் மறந்து போயிடுது, பேசுறது அவர் பேசுறது ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு என்னன்னாலும் இவங்க பண்ணதை நான் மறந்துட்டேன், ஆனால் மன்னிச்சிட்டேன், ஆனால் மறக்க முடியல. இதுதான் நமக்கு இருக்க பெரிய ஸ்ட்ரகிளே. இதுதான் புதிதான ஜீவன். ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா ஏதோ முங்கி எந்திரிச்சோம் மட்டும் நினைக்காதீங்க. நம்ம தேவனுடைய ஆசாரியர்கள். நாம அந்த உடன்படிக்கையில் நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய மரணத்தின் சாயலை இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போமே. இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்தா அவர் போய் கதவை தட்டுவார், அப்பதான் திறப்பாங்க. இயேசு உயிரோடு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கதவோ சுவரோ எதுவும் அவருக்கு தடையில்லை, அவர் ஈஸியா போயிடுவார். அது உயிர்த்தெழுதலின் சாயல். அப்படின்னா இந்த உலகத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டோம்னால் நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோமே, நம்ம எல்லாம் இப்ப எப்படி இருக்கணும்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. பழைய ஸ்பாவங்கள் இதுவரை அப்படி பேசினதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை பண்ணி இதெல்லாம் பலிபீடத்தை வச்சு எரிச்சிருங்கப்பா. நான் பழைய ஆளா விரும்பல, நான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படி. அதனால்தான் சங்கீதம் 92:10 நினைக்கிறேன், புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதத்துல 92:10 என்று நினைக்கிறேன். அந்த வசந்த வாசி, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். யார் எடுக்கிறா பார்க்கலாம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தி புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கவனிங்க, இந்த ஆரோனையும் அவன் குமாரனையும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாட்கள் அபிஷேகம் அது வேற. ஆனா அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணப்படணும். ஏன் தெரியுமா? இந்த அபிஷேகம் தான் நமக்கு பலனை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அபிஷேகம் தான் நம்மளை புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றும். இது இப்படி மைக்கில் சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு போராடணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் சொல்வேன், நல்ல போராட்டத்தை போராடுவோம். மாம்சத்துக்கு ஆவிக்கும் போராட்டம் வரும். ஒரு காரியம் வந்தால் எழும்பி நிற்கும், பேசிடலாமா அப்படின்னு இருக்கும். அமைதியாரு, பேசாத, இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் புதிதான ஜீவன், பழைய ஜீவன் எனக்குள்ள போகட்டும் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுனால பேசாமல் இருக்கேன், இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அது ரட்சிக்கப்பட பேசாமல் இருக்கேன், உள்ள அவ்வளோ குமுறிக்கிட்டு இருக்குது, அப்படி கொந்தளிக்குது. ஆனால் பேசுறது, நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் தான் உன்னை ஹஸ்பண்ட் மனைவிட்ட சொல்கிறது, நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் தான் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நம்ம மட்டும் சளைச்சவங்களா அவரை பார்த்து சொல்லுவோம், நான் மட்டும் ரட்சிக்கப்படலைன்னா உன்னை கிழிச்சிருவேன் சொல்லுவேன், நாரா கிழிச்சிருவேன். இதெல்லாம் கேட்கும் எனக்கு ஆச்சரியமாக, எப்படிப்பா கிழிக்க முடியும்? அந்த அளவுக்கு வார்த்தை பாருங்க. ஏன் அந்த வார்த்தைகள்லாம் வருது? சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் பேச முடியுமா? இப்படிலாம் ஒரு புருஷனை தரக்குறவா பேச முடியுமா? சிலர்லாம் பேசுகிற பேச்சில் பார்த்தா புருஷன் 10 தடவை செத்து போயிடுவார். அப்படி கேவலமா. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், கல்யாணத்துக்கு முன்னால் அவர் படிச்சுட்டு இருந்தார்.
படிப்புக்காக அவருக்கு வந்து நிறைய கடன் ஆகிப்போச்சு. கல்யாணம் முடிஞ்சு மனைவி வந்தப்போனா அந்த டவுரின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டவுரி இவர் என்ன பண்ண டவுரி வாங்கி கடன்லாம் அடைச்சிட்டார். இந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் பெருசானாலும் ஒவ்வொரு நாளும் பேசுகிற பேச்சில் அப்படியே கூனி குறிக்கிறாரு. எப்படி நீங்கள் படிச்சீங்க? எங்கள் அப்பா சம்பாதிச்ச அந்த பணத்தை வச்சு தானே நீங்கள் படிச்சீங்க, எப்படி நீங்கள் கேட்கலான்னு அவரை வந்து இப்படி தான் அப்படி தான் இல்லை, ஒரு பணத்துக்காக தரக்குறைவாக பேசுறது. இதெல்லாம் புதிதான ஜீவனோட நடக்கணும்னா பழையபடி சகோதரர்கள் உங்கள் மனைவியில் நீங்கள் என்னத்தை கொண்டு வந்த, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளை பற்றி 4 பிள்ளைகளை ஆரம்பிச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இன்னும் என்னத்தை கொண்டு வரணும்? அப்பாவே செத்து மண்ணுக்குள்ளே போயிட்டாருன்னு என்னத்தை கொண்டு வரணும்? நீ என்னத்தை கொண்டு வந்த? உங்கள் அப்பா என்னத்தை கொண்டு வருவாங்க? என்னத்தை கொண்டு வரணும் சொல்லுங்களேன். மனசில் நினைப்பான வெளியில் வராது, அப்படி தானே? ஆமாம், ஒன்றுமே சம்பாதிக்க தெரியாது, இவர் கொண்டு வந்து கொடுக்கணுமா? சம்பாதிக்க ஆளுக்கு வேலை அது முடியலை. உங்கள் அப்பா அதுதான் கல்யாணத்தில் நீ பழைய ஜீவன். ஆனால் இங்கே வருவோம், பாட்டு பாடுவோம், கைத்தட்டத்தில் பார்த்தா ரத்தமே வந்துடும், அப்படியே கையில் அடித்து பக்கத்தில் உள்ளவங்க மிதிச்சு அப்படி பண்ணி அல்லே லூயா, அதுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. என்னத்தை கொண்டு வந்த? இது என்ன ஜீவனுங்க? இங்கே வந்தால் ஒரு ஜீவன், வீட்டில் வந்தால் ஒரு ஜீவன். அப்பா, எத்தனை காரியங்கள். ஒரு குடும்பத்தில் மருமகள் புதுசாக வந்திருக்காங்க, எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த மாமியார் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, சூப்பராக வந்து பார்த்தா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்துக்கும் போது அன்றைக்கி மட்டன் கறி வச்சுருக்காங்க. இந்த அம்மா கேட்குது, உங்கள் வீட்டில் மட்டன் கறி வைப்பாங்களா? அவ்வளோ பேருக்கு மத்தியில் ஹஸ்பண்டு இவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது புதுசாக அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கானா, அவளை எப்படி நடத்தணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு பழைய ஜீவனில் முங்கி இருந்தா. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சொல்ல? உங்கள் வீட்டிலாம் மட்டன் கறி வைப்பாங்களா? ஏன் மட்டன் கறி எந்த வீட்லையும் வைக்க மாட்டாங்களா? சாதாரண ரிக்ஷா ஓட்டுற வீட்டில் கூட அழகாக சூப்பராக மட்டன் கறி வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுது பழைய ஜீவன். ஏன்னா சிலருக்கு இந்த மருமகளை பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படி கொத்து பரோட்டா போடணும் போல் இருக்கும். நேற்றுக்கு ஒருத்தர் சகோதரன் என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது சரிதான் சிஸ்டர், எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. எப்போ நான் வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தா என்னை சாப்பிட கூட விட மாட்டாங்க. என் மனைவியை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது சரியில்லை, அவள் சரியில்லை, இவ சரியில்லை. அப்பா. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா மனைவி வந்து மாடியில் இருப்பாங்க, இந்த அம்மா கீழே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் மகனுக்கு ஃபோன், இங்கே பாருப்பா உன் மனைவி இன்னும் மாடியிலேருந்து கீழே வரல. இதுக்கெல்லாமாம்மா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? உன் மனைவி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கா அவங்க அம்மாட்ட, இதெல்லாம் கம்ப்ளைண்ட். அந்த மகன் வீட்டுக்குள்ளே வரதுக்கு காத்திருக்கிறதுக்குனால இவங்களுக்கு தாங்காது, மண்டை வெடிச்சிடும். இதெல்லாம் என்ன ஜீவனுங்க? ஆனால் போகிற சர்ச்சு பார்த்தா சூப்பர் சர்ச்சு, அவர் கிழிச்சு நாராக எடுப்பார். அப்படி எடுத்தாலும் என்ன கேட்டாலும் வாழ்க்கை மாறலைன்னா பிரயோஜனம் இல்லை. பழைய ஜீவனோடு இந்த உலகத்தில் நம்ம வாழ இனி டைம் கிடையாது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வந்த உடனே மகன் உன் மனைவி சரியில்லை இல்லை. சில சகோதரிகள் எப்படா வருவாங்க பார்த்தா உங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க. அப்பா, அதான் நேற்றுக்கு சொன்னோம், காதில் என்ன செய்யணும்? ரத்தம் தெளிக்கப்படணும். காது தெளித்தா கை ஒழுங்கா, கள்ளத்தனமான வலதுகை இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவிக்கு தெரியாமல் யாருக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன்? கணவனுக்கு தெரியாமல் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமாம், லட்சக்கணக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க சில சகோதரிகள். யாராவது ஒருத்தவங்க ஊழியக்காரங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கத்தை சரியாக்கணும். எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? யோசிச்சு பாருங்க. உடனே எனக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது, எனக்கு ஒன்று வாழையில் கலத்தி கொடுத்துறது கணவனுக்கு தெரியாமல். இதெல்லாம் பழைய ஜீவன் அனுபவம். எல்லாம் இந்த உபாச ஜபத்தோடு போகட்டும். உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் என்று பேசி கொண்டிருக்கிறார். யார் உங்கள் வாழ்க்கையில் அந்த ரங்கத்தில் தேவன் மட்டும் பார்க்கக்கூடிய அந்த ஏரியாவில் நீங்கள் எப்படி இன்னும் பழைய ஜீவன் உள்ளவளாக இருக்கிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு தாழ்மையோடு இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய புதிய ஜீவன் உள்ளவளாய் மாற்றுவார். அதனால்தான் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம்? அதுக்கப்புறம் பாருங்க, ஆதலால் அவருடைய மரணத்தின், இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிங்க, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் சொல்லிட்டு 6வது வசனம் நேற்று வாசிச்சோம், இன்னைக்கு வாசிங்க. நாம் இனி சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நாம் இனி பாவம் செய்யாதபடின்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்கு? இப்ப பாருங்க, இப்ப நான் இருக்கிறேன், நான் வந்து பானு எனக்கு இதை எடுத்துகிட்டு வானா எனக்கு செய்கிறான், அதை அங்கே கொண்டு வைனா செய்கிறான். அப்போ அவள் யாருக்கு ஊழியம் செய்கிறா?
எனக்கு ஊழியம் செய்கிறேன். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம மனசு இன்னைக்கு வந்து உபவாசம், சரியா? அன்றைக்கி உபவாசம், இன்னைக்கு வந்து டிவி பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது மனசு சொல்லும், இங்கே பார் சும்மா ஜபம் ஜபம் ஜபம்னா அப்படியே போர் அடிச்சது, கொஞ்சம் நியூஸை பார், ஒன்று சினிமாலாம் சீரியல்லாம் பார்க்க சொல்ல. அப்படி பார்க்குறவங்க நிறைய இருக்கிறீங்க, அதெல்லாம் மாற்றிக்கோங்க. சும்மா வீட்டில் உட்காந்தா அப்படி சீரியல் காலையிலேருந்து சாயங்காலம் ஓடும். அப்படிப்பட்ட யாராவது வீடுகள் இருந்தால் உங்களோட எல்லா டிவியெல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கப்படணும். நம்ம ஆசாரியர்கள், நம்ம புசிக்கிறது பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம பார்க்கறது பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய நினைவுகள் நடக்கைகள் வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்தம் என்றால் நாமெல்லாம் அழைக்கப்பட்ட ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதற்கேற்றா போல் நடக்க வேண்டும். அப்படி நினைக்கும் போது உடனே என்ன செய்யும் தெரியுமா? சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? அந்த டிவி ரிமோட் எடுத்து ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்களா? இதுதான் பாவத்துக்கு ஊழியம் செய்யுது. நம்ம சரீரம் ஊழியம் செய்யுது. யாரை பற்றியுமே இன்றைக்கி பேசவே கூடாது அப்படின்னா உடனே ஒருத்தங்களை பார்த்தா, சிலருக்கெல்லாம் ஒருத்தங்களை பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வராது, குறை சொல்ல தான் வரும். அப்போ மனசு தோண்டும் போது நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது பாவத்துக்கு ஊழியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் என்ன ஆளுகை செய்கிறது, பாவம் எனக்கு மேலாக இருக்குது, அதனால் நீ இங்கே போ இங்கே போ இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லும்போதுலாம் ஏன் நம்ம காரியங்கள் இன்னைக்கு வந்து நிலையில்லாமல் சொல்லுவாங்களே, எப்போ நிலையில்லாமல் அலையிறானே அப்படின்னா காரணம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிற அனுபவம் தான், பாவத்துக்கு ஊழியம் செய்கிற அனுபவம். அதனால்தான் கிறிஸ்துவனர் கூட மரணத்தின் சாயலில் அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ உயிர்த்தெழுதலின் சாயலும் அவரோடு இணைக்கப்பட்டுட்டோம். இப்போல்லாம் நம்ம யாருடைய சாயல் நம்மகிட்ட இருக்கு? கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுதலின் சாயல், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை வைத்து சத்தமா சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நம்ம பிரதமர்லாம் அதை சொல்ல முடியாதுங்க, நம்ம தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டவர்கள் நாம். அல்லேலூயா. ஆதலால் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பழைய மனுஷன், பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட அறிந்திருக்கிறேன். இப்போ புரியுதா? சிலுவையை நம்மலாம் அறையப்பட்டுட்டோம். ஆனால் அப்படி நடக்க வேண்டும். அப்போ வாங்க 2ஆம் அதிகாரம், லேவியராமர் 2ஆம் அதிகாரத்தில் 13 முடிச்சாச்சுல. உப்பு தான் முக்கியம். உப்பு இருந்தால் தான் அது பலி பூரணமாகும். ஆனால் எந்த நேரம் சொல்லுங்கள், சிலுவை அது தியானம். சிலுவை அடிக்கடி நினைங்க, அடிக்கடி தினமும் அதுவே தியானமாக இருக்கணும். எனக்காக நீங்கள் மறிச்சிங்களேப்பா, நீங்கள் மட்டும் மறிக்காமல் இருந்தால் என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும். சிலுவை. அதனால் எப்பொழுதுமே உப்பு நமக்கு ரொம்ப 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 அவசியம். அடுத்தபடியாக நீ படைக்கிற வாசிங்க முதற் பலன்களை 14 முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். முதற் பலன்கள், இப்ப வயல்ல விளையிற நெல்ல முதற் பலனை நீ போஜன பலியா கொண்டு வரணும்னா அப்படியே ராவா கொண்டு வரக்கூடாது. நெருப்புல வாட்டி அதை நல்லா கசக்கி க்ரஷ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நெருப்பின் அனுபவம் தான். அப்படின்னா நம்மளும் அந்த அனுபவத்தில் தான் போகணும், போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எதுக்கு இப்படி போகிறோன்னு தெரியாமல் புரியாமல் இருக்குது. இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க, இயேசு சென்ற அதே பாதை தான். இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு போஜன பலியாக நம்மளை படைக்க வேண்டும் என்றால் அந்த போஜன பலியை கொஞ்சம் எடுத்து ஆண்டவருக்கு முகந்து நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் அவர் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் நம்மளும் ஒரு நெருப்பின் அனுபவம் தான். எப்படியா? முதற் பலன்களை போஜன பலியாக நீ கற்றுக் கொண்டு வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலன் போஜன பலியாக என்ன செய்ய வேண்டும்? அக்னியின் அனுபவம். ஒருவேளை நீங்கள் பல விதமான சோதனைகளை கடந்து செல்லலாம், பல குறைகளோடு கடந்து செல்லலாம். சில சமயம் ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் ஏதோ நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. எப்படி ஆனாலும் அது அக்னியினால் எப்படி அது வாட்டி உதிர்க்கப்படுதோ கர்த்தர் நடத்தும் போது அது கடைசியாக என்ன செய்யணும்? அது பலியாக படைக்கப்படும் தேவ சமூகத்தில். நம்மளெல்லாம் இன்னைக்கு எல்லாம் பலவிதமான துன்பங்கள் உபத்திரங்களில் வழியாக நடந்தாலும், சங்கீதக்காரன் சொல்ல ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் துன்பத்தை நீக்க மாட்டீர், அப்படி நீக்கி விடுவீர்னு சொல்லலை. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே. அதுதான் நமக்கு வேணும், நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. அப்படின்னா எல்லா போஜன பலியிலும் எண்ணெயும் போடணும், தூப வர்க்கத்தையும் போடணும், உப்பையும் சேர்த்து போடணும். அப்புறம் 16ஆவது வசனம், பின்பு ஆசாரியன் உதித்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து
ஞாபகக்குறியாக பங்கை அதன் தூப எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. இப்ப போஜன பலினா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க வீட்டில் போய் திருப்பி படிச்சு பாருங்க, நல்லா புரியும். ஷார்ட்டா ஒரே நிமிஷத்தை சொல்றேன். போஜன பலினா தேவனும் சாப்பிடணும், நாமளும் சாப்பிடணும். இந்த போஜன பலியில என்ன இருக்குன்னா, மெல்லிய மாவு, தேவனுடைய வாழ்க்கை, அபிஷேகம், எண்ணெய், தூபவர்க்கம், அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை. அப்படின்னா இவை எல்லாமே இணைந்து சாரமான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு போஜன பலி. கொஞ்சம் அவருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நாம சாப்பிடணும். அப்படின்னா இயேசுவை நாம் சாப்பிடும் பொழுது அவருடைய இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். அவர் எப்படி இந்த உலகத்தில் அபிஷேகத்தால் நிறைந்தார், அதே அளவில்லாத அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்ம படைக்கப்பட வேண்டும். நம்மெல்லாம் இந்த கடையில் விற்கிற அப்பங்கள் அல்ல, நம்மெல்லாம் தேவ சமூகத்தை அப்பமாய் கத்த மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அடுத்தபடியே குயிக்காக சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஜெபிக்க போயிடும். இப்போ 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்பிச்சு விட்டுறேன், அப்புறம் பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே சொன்னால, கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்? வஸ்திரங்கள், அபிஷேக தைலம், ஒரு காளை, 2 ஆட்டுக்கடா, ஒரு கூடையில. இப்ப இதெல்லாம் அந்த 2வது ஆட்டுக்கடாவை நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், பிரதிஷ்டையின் பலி என்று பார்த்தோம். அந்த பிரதிஷ்டையின் பலி என்ன பண்ணா, அதை அடிச்சு ரத்தத்தை எங்க பூசணும்? ஆரோனுடைய குமாரனுடைய வலது காதின் மடல்ல, வலது கை பெருவிரல்ல, வலது காலின் பெருவிரல்ல. அது எதை காட்டுச்சுன்னா, நம்ம கேட்கறது ஒழுங்கா கேட்கணும், கேட்கிறபடிதான் அந்த கையும் வேலை செய்யும், காலும் நடக்கும் என்று பார்த்தோம். அதனால ஆசாரியன் உதடுகளில் அறிவை தேடுவார்கள். நம்ம வேதத்தை சரியா நம்ம சொல்லணும். நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியம் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியா இருக்கணுமே ஒழிய அவர்களை என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்வதற்கு எதுவான வார்த்தையை நம்ம சொல்லவும் கூடாது, நாமளும் கேட்கக்கூடாது. இப்போ என்ன செய்வானா, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 24ஆம் வசனத்தை எடுத்து 25 வாசிங்க. இல்லை 24 வாசிப்போமா? பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்தில் கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். அது நம்முடைய ரிடம்ஷன், மீட்பை குறித்து காட்டுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, கொழுப்பையும், எல்லாம் சொல்லுங்க, கொழுப்பையும், வாலையும், குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும், கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும், 2 குண்டிக்காய்களையும், அவைகளின் கொழுப்பையும், வலது முன்னந்தொடையும் எடுத்து, எதெல்லாம் கொண்டு வந்தார் சொல்லுங்க? எதெல்லாம் எடுத்து கொண்டு வந்தாரு? கொழுப்பையும் வலது முன்னந்தொடை. அது ஞாபகம் வச்சுக்கோ, கொழுப்பு வலது முன்னந்தொடை. சரியா? கொழுப்பு எதை காட்டுது என்றால் தேவனுக்கு பிரியமானது, அது தேவனுக்குரியது. இயேசு இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தார்? மனுஷருக்கு பிரியமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் வாழ்ந்தார். ஆனா முதலாவது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அதனால்தான் இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய். எப்ப அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்றாரு? ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருக்கு சத்தம் வருது, பிரியமான, இவன் என் பிரியமான பிள்ளை என்று சாட்சி கொடுத்தார். அந்த வாழ்க்கை அப்படின்னா பிதாவின் சித்தம் செய்து தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை தான் அந்த கொழுப்பு. 2வது வலது முன்னந்தொடை. இந்த முன்னந்தொடை எதுக்குன்னா, இது நம்முடைய இன்னைக்கு நம்ம ஆண்டருக்குள்ள நிற்கிறோம் என்றால் இது தேவனுடைய பலன், ஸ்டாண்டிங் பவர். தேவனுக்காக நம்ம நிற்கிற ஒரு பலத்தை காட்டுகிறது. அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமான அந்த தேவனுக்குரிய அந்த கொழுப்பு, அந்த முன்னந்தொடை மட்டுமல்ல, அப்புறம் வேற என்ன செய்யணுமா? முன்னந்தொடை எடுத்து 26ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த, எங்க இருக்கு பாத்தீங்களா? இப்ப கர்த்தருடைய சந்நிதியில் என்ன இருக்குது? புளிப்பில்லாத அப்பங்கள் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும், எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும், ஒரு அடையையும். அப்ப எத்தனை போஜன பலி இருக்குது? 3 இருக்கு. என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க? முதல்ல புளிப்பில்லாத அதிரசம் 1, எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் 1, ஒரு அடை, 3 இருக்குது. இதை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து. இப்ப பாருங்க, முதல்ல கொழுப்பு இருக்குது, முன்னந்தொடை இருக்குது, அதுக்கு மேல 3 விதமான அப்பங்கள். 1 புளிப்பில்லாத அப்பம், எண்ணெய் வார்க்கப்பட்ட அப்பம், இன்னொன்னு என்னது? அடை, இந்த வேஃபர்னு சொல்லுவோம். இந்த 3 அது மேல வச்சு என்ன செய்யறாரு? வாசிங்க. அவைகளை எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரனுடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி. போதும். யாருடைய கையில வைக்கிறாங்கன்னா, ஆரோனையும் குமாரனுடைய உள்ளங்கையில வைக்கிறாங்க.
ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது ஆரோனும் குமாரும் வெறுங்கையா வந்தாங்க. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிறகு அவங்க கைகளில் வச்சிருக்கதே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் பிரதிஷ்டை என்றாலேயே இந்த கரங்களை நிரப்புவது என்று அர்த்தம். டு ஃபில் த ஹேண்ட்ஸ் அப்படின்னா இது எதற்காக மோசே இதை கொண்டு வரான்னா, தேவனுக்கு பிரியமான பலி நம்ம கையில் வந்துடுது, அவரோட போர்ஷன். இன்னொன்று, நாம் அந்த உலகத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, அந்த வலது முன்னத்தோடையும் கையில் வந்துடுது. அதுக்கு மேலே புளிப்பில்லா தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த பாவமில்லாத வாழ்க்கை. ரெண்டாவது, எண்ணெய் பூசப்பட்ட அப்படின்னா அபிஷேகம். தேவன் நமக்கு இந்த உலகத்தில் உணவாக எப்படி வந்தார்? பாவமில்லாத ஒரு அப்பமாக வந்தார். தேவன் இந்த உலகத்தில் எப்படி வந்தார்? அப்பமாக. அவர் எண்ணெய் எண்ணெயினால் பிசைந்த அப்பமாக, அபிஷேகம். இன்னொன்று எப்படின்னா அடைகள், மெல்லிய அவர் ஈஸியாக மற்றவங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு. நம்ம ஸ்ட்ராங்காக சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், அதை சூசிச்சு எளிய முறையில் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் மோசே கொண்டு ஆரோனுடைய கைகளில் கொடுக்குறான். எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கையில் இருக்குது? கொடுமையா, ஆகாமியமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களா, இல்லை மனுஷ சுபாவங்களா? இன்னைக்கு நம்மெல்லாம் கர்த்தர் ஆசாரிகளாக மாற்றினார்னா நம்ம கையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? தேவனுக்கு பிரியமான கொழுப்பு. அது என்ன காட்டுதுன்னா, அந்த கொழுப்பு, முன்னந்தொடை, இந்த 3 அதிரசங்கள், இதெல்லாம் ஒரு பிரதிஷ்டைக்காக பலியிட்ட ஒரு ஆட்டுக்கடா மட்டுமல்ல, இதெல்லாம் அடங்குது பாருங்க. அந்த ஆட்டுக்கடாவில் உள்ள கொழுப்பும் முன்னந்தொடை வந்தாலும் அதில் இந்த 3 விதமான கேக்கு, இந்த அதிரசங்கள் இருக்குது. நான் எதை காட்டுதுன்னா, ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து ஆரோன் சொல்கிறான், நீ அதை அசைவாட்டுப்பா, அப்படியே அசைவாட்டு. உன் கரங்கள் என்ன செய்யணும்? இப்போ வெறுமையான கரங்களா இல்லை, உன் கரங்களில் தெய்வத்துவத்தின் மகத்துவங்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து அசைவாட்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வே ஆஃபரிங், அசைவாட்டுவது எதை காட்டுது என்றால் உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. அப்படின்னா, ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் நின்று மோசே ஆரோன் குமாரன் அசைவாட்ட சொல்லுது என்னன்னா, எதுவுமே மாம்சத்தில் இல்லை ஆண்டவரே, எல்லாமே உயிர்த்தெழுதல் அனுபவம் தான். ஏண்டா இயேசு மாம்சத்தில் மரித்தார், அவர் உயிரோடு எழும்பாமல் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தபடியினால்தான் இப்போ என்ன செய்ய, அவருக்கு பிரியமான பலியாக அவர் மாறினார். நமக்கு இன்றைக்கு வரை நம்ம நிற்கக்கூடிய ஒரு பலனாய் கர்த்தர் மாறி இருக்கிறார். அவர் நாம் புசிக்கக்கூடிய புளிப்பில்லாத பாவமில்லாத அப்பம். அப்படின்னா நாமளும் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். நம்முடைய அப்பம் எப்படிப்பட்ட அப்பமாய் வந்தார்? அவர் அபிஷேகத்தால் நிறைந்த அப்பம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள நிரப்ப வேண்டும். அவர் மெல்லிய ஒரு அடையாக வந்தார். நாம் மற்றவங்களுக்கு எப்படி அதை கொடுக்க வேண்டும்? இத்தனையும் கரங்களில் ஏந்தி கொண்டு அவருக்கு முன்பாக, ஆண்டவரே, உயிர்த்தெழுதின் தேவனே, நான் இதை எல்லாத்தையும் உயிர்த்தெழுதல் நினைக்கிறேன், அசைவாட்டப்படும் காணிக்கையாக. அப்படி என்றால் எப்படியோ அலைஞ்சு கிடந்தோம், எங்கேயோ தூர கிடந்த நம்ம தேடி கர்த்தர் 5 விதமான பலிகளாக இந்த உலகத்தில் மாறி நம்ம ஒரு ஆசாரியராக வைத்திருப்பார் என்றால், பிரியமானவர்கள், இந்த சாயங்கால வேளையில் ஒரு காரியத்தில் என் கைகள் வெறுமையான கைகளாக இருக்கக்கூடாது, என் கைகள் கொடுமை நிறைந்ததாக இருக்கக்கூடாது, என் கைகளில் எந்த விதமான அசுத்தங்களும் இந்த உலகத்தின் காரியங்கள் இருக்கக்கூடாது. என் கைகள் உம்மை சுமக்கணும் ஆண்டவரே, அசைவாட்டும் காணிக்கையாய் உம்முடைய போஷனே நான் சுமந்து உமக்கு நன்றி செலுத்தணும். கொழுப்பு கர்த்தருக்குரியது, அதை கரங்கள் ஏந்தி நன்றி செலுத்தணும். எப்படின்னா அசைவாட்டும்படியா அசைவாட்டின பிறகுதான் மோசே அதை எடுத்து தகனிப்பான். வாசிப்போம் அதை. அவைகளை எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளில் அவன் குமாரனுடைய உள்ளங்கைகளில் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்டி, பின்பு என்ன செய்யறானா, மோசே அவைகளை அவர் உள்ளங்கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான். அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு தகன பலியானது. இது கர்த்தருக்கு தகன பலியானது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நைட்டெல்லாம் தியானிங்க. என் கை, ஆண்டவரே, உங்களுடைய போஷனை ஏந்திக்கணும். பரலோகத்தின் காரியங்கள் தான் என் கையில் இருக்கணும். பூலோகத்தில் எந்த காரியங்களும் அசுத்தங்களும் கொடுமையும் என் கையில் இருக்கக்கூடாது. எழுப்பி நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டு சமூகத்தை எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, இந்த 4வது நாளில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், போஜன பலியாக நீங்கள் உலகத்தில் வந்தீங்க. அந்த போஜன பலி பிரதிஷ்டை நாட்களில் எப்படி செயல்பட்டது, அதான் முக்கியம். எதற்காக போஜன பலியை பார்த்தோன்னா, பிரதிஷ்டை நாளில் அந்த போஜன பலிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். அப்படி என்றால் ஆண்டு அந்த உலகத்தில் போஜன பலியா வந்தாரா? ஆசாரியனே, நாம் என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் பிரதிஷ்டாக்கப்படுகிறோமோ அவர் நமக்கு போஜன பலியாக அதை உண்ண வேண்டும். புதிய ஒரு நல்ல பரிசுத்த உணவு, அதான் கையில் வச்சு அசைவாட்டணும்.
நான் அபிஷேகம் பண்ணியாச்சுது, நான் ஆசாரன் ஆயிட்டேன், இனி எப்படி வாழல? இல்லை, இனிமேதான் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். அவருடைய போஜன பலியை கையில் வச்சு அசைவாட்டும் காணிக்கையாய் நம்ம ஆரோன் சுமத்தை அர்ப்பணிப்போம். கரங்களை உயர்த்துங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போயிடும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 4வது நாளில் என் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த குடும்பம், இந்த குடும்பத்தை நான் சரியாக நடத்தணும். இந்த குடும்பத்தில் ஆண்டவரே உங்களுடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறணும். ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்கள் வேலி அடைத்து பாதுகாக்கணும். பரிசுத்த ஆவியானவரே என் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருங்கப்பா. என் குடும்பத்தை நீங்கள் பரலோகத்தின் பாதுகாவல் என் குடும்பத்தை வரட்டும். எந்த தீங்கும் என் குடும்பத்தை வந்து தாக்கக்கூடாது. சொல்லுங்க, சத்துரு உட்புகுதல் இருக்கக்கூடாது. உமக்கு சித்தமில்லாத ஒரு நபர் எங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது. உமக்கு சித்தமில்லாத எந்த ஒரு துஷ்டனும் எங்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஏன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஏன் வீட்டு சுகமும் இருப்பதா? என் அரண்மனைக்குள்ள சுகம். வீட்டை திறந்து காம்பவுண்டை திறந்து நான் உள்ள போனாலே அந்த காம்பவுண்ட்லயே எனக்கு ஒரு சமாதானம் வந்துடணும். ஆண்டவரே நான் கால் எடுத்து வைக்கும் போதே கதவை திறந்து உள்ள காலை வச்சாலே சமாதானம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு சமாதானம் வியாபித்திருக்கட்டும். மனுஷனுடைய பொறாமைகள், மனுஷனுடைய எரிச்சல் என்னை என் குடும்பத்தையும் தாக்கக்கூடாது. என் குடும்பத்தை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷனுடைய கண்கள் இயேசுவின் நாமத்தால் திசை திருப்பப்பட. அவங்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுங்க. என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பிசாசும் பார்க்கறான், பொறாமை பிடிச்ச மனுஷனும் பார்க்கறாங்க. இவை எல்லாவற்றையும் நீங்களாக்கி கர்த்தருடைய கண்கள் எங்கள் குடும்பத்தின் மேல் நோக்கமாய் இருப்பதாக, நோக்கமாய் இருப்பதாக. நாங்கள் தங்கி இருக்கிற வாசஸ்தலத்தில் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்படுவதாக, பிரத்யட்சமாய் வெளிப்படுவதாக. Let it be visible to others, Lord. ஆண்டவரே எங்கள் கூடாரத்தில் தங்கி இருக்கிற தேவ மகிமை மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. உம்முடைய பாதுகாவல் எங்கள் குடும்பத்திலே உண்டாவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் குடும்பத்திலே உண்டாவதாக. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் நதியளவாய் பெருகுவதாக. என் குடும்பத்தை நிரப்புவதாக. என் பிள்ளைகளை நிரப்புவதாக. என்னை நிரப்புவதாக. கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து பிசாசு பிரிவினை உண்டு பண்ணணும்னு பார்த்தான். ஆவியான எல்லாவற்றையும் முறியடிச்சிங்களே ஸ்தோத்திரம். கணவன் மனைவி அன்பில் உறுதியாக இருக்க, அன்பிலே இணைக்கப்பட, மறுபடியும் கட்டி எழுப்பப்பட ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் சத்துரு ஆண்டவரை எய்கிற அம்புகள், அக்கினி அஸ்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக. ஆண்டவரே சாத்தான் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் திருப்பப்படுவதாக, திருப்பப்படுவதாக. எரிகின்ற கொள்ளிக்கட்டைகள் புகைந்து போவதாக, புகைந்து போவதாக. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி அவர் தமிழ் தூதர்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். எந்தெந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் நிற்குதோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. நன்மையும் கிருபையும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடர்வதாக. நான் மனுஷர்கள் காரணமில்லாமல் போட்ட சாபங்கள் இயேசுவின் நாமத்தால் எரிந்து சாம்பலாவதாக, எரிந்து சாம்பலாவதாக. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறீரே ஸ்தோத்திரம். எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற மேய்ப்பரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிற மேய்ப்பரே, எங்க வாழ்க்கையில இனிமே வெறுவெள்ளம் வராது. அமர்ந்த தண்ணீர் அண்டையில நாங்கள் சமாதானமா இருக்க, தேவ சமாதான இருதயத்தை நிரப்ப ஆவியானவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. திக்கரு சக்க துறக்கலபா. நன்றி நன்றி நன்றி. புதிதான ஜீவனுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. பழைய ஜீவனுக்கு நாங்கள் எல்லாம் அழித்து விட்டு புதிதாய் நடக்க, நாங்கள் புதிதாய் நடக்க நடக்க இதுவரை இல்லாத தேவ சமாதானமும் ஆசீர்வாதங்களும் உச்சிதங்களும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருமே, அதை அனுபவிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தங்களுடைய எல்லா காரியத்தையும் விட்டு விலகி புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ள முடியாது நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க குடும்பத்தில் வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிற பொல்லாத ஆவின் கிரிகளை அழித்து ஜெபிக்கிறோம். நாங்களே எங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. எங்க வாழ்க்கையை சுத்திகரிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை உண்மையுள்ளவர்களாய் மாற்றுங்க. சொல்லுங்க, கரங்களை உயர்த்துங்க. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வானே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வானே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே.